பெஸ்கா ஸ்டுடியோஸோடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் இது. இந்த படத்தை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 years பேக் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம கரெக்டாக இந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இந்த நாய் இஷ்யூ வந்து கரெக்டாக வந்துருக்கு. அஃப்கோர்ஸ் நாங்கள்லாம் அனிமல் லவர்ஸு, நாங்கள் அதுக்கு அகெயின்ஸ்டாக போக மாட்டோம். அதே மாதிரி ஒரு ரெமிடியும் வந்து இது கொடுத்துருக்கோம். ஸோ படத்தை வந்து இன்றைக்கி 25th அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம். யூஸ்வலாக வந்து படங்கள்லாம் வந்து ஃப்ரைடேஸ் தான் வரும். ஸோ இதான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட் டைமாக தேர்ஸ்டே ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாருடைய பப்ளிக் சப்போர்ட் தியேட்டர்ஸில் வந்து மாஸ் லெவலில் வந்து பார்த்துட்டு இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாமே நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் தியேட்டர்லாம் அதே மாதிரி ஃபுல் சப்போர்ட் கொடுத்து அக்ராஸ் தமிழ்நாடு எல்லா ஆடியன்ஸும் தியேட்டருக்கு வந்து உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டை படத்தை கொடுத்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவியாக பண்ணணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். என் பேர் சுந்தர், இந்த படத்தினுடைய டைரக்டர். பெஸ்டிகாஸ்ட் மூவினுடைய ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். நியூ கமர்ஸ் நிறையா பேர். இது நல்லா சிறப்பாக வரணும். அது எல்லாமே உங்களுடைய கையில் தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஃபுல் சப்போர்ட் நீங்கள் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் அந்தேல் நாட்கள் படத்தோடைய மியூசிக் டைரக்டர் பேசுகிறேன். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. எல்லாருக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக 25th கம்மிங் தேர்ஸ்டே செப்டம்பர் 25th தேட்டரில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் தேட்டரில் பார்த்து நியூ கமர்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்தில் நடித்த ஹீரோ, ஹீரோயின், டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே வந்து நியூ கமர் தான். டிஓபியாக இருக்கட்டும் எல்லாருமே. ஸோ பெஸ்கா ஸ்டுடியோஸ்க்கு என்னோட மனமார்ந்த நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிகாஸ் ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு ஹானர்ட் இன் திஸ் பர்டிகுலர் ஸ்டேஜ். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து நம்பி இந்த ப்ராஜெக்டை வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு எங்கள் ப்ரொடியூசர் சாருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் கண்டிப்பாக எங்கள் மாதிரி நியூ டேலண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், வரவேற்கணும். தேட்டரில் கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும். முக்கியமாக வந்து ஒரு அவேர்னஸ் ஓரியன்டான ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி. தேங்க்யூ. எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் வந்து ஹீரோ இந்த படம்க்கு ஹீரோ தான். என்னோட நேம் அஜிதேஜ். இந்த படம்குள்ள வி ஒர்க்ட் ஸோ ஹார்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். கொஞ்சம் யூனிக்கான எல்லாம் எலிமெண்ட்ஸ் தான். ஆக்டிங் பெர்ஸ்பெக்டிவ், மியூசிக் பெர்ஸ்பெக்டிவ், ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே பெர்ஸ்பெக்டிவ், எவ்ரிதிங் வி ட்ரைட் சம்திங் நியூ to deliver you the best experience and new experience. So to support us, please watch this in your nearest theaters. 25th release ஆகுது. Thank you. ஹாய், இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்குமே வணக்கம். ஹாய் டு ஆல். அந்தேல் நாட்கள் டைட்டிலில் நான் நடிக்கிறேன். ரியலி ரொம்பவுமே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் இது எவ்வளோ பெரிய ஒரு டைட்டில்னு எல்லாத்துக்குமே தெரியும், எவ்வளோ பெரிய படம்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த படத்துக்காக எல்லாருமே அவங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம். ஆஸ் அ நியூ கமராக இந்த ஒரு டிஃப்ரெண்ட் பிளாட்டில் நடிக்கிறதுக்கு சீரியஸ்லி ஐம் ரியலி ஃபீலிங் பிளெஸ்ட். ஏன்னா இந்த கண்டென்ட் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இதில் ஒரு மெயினான அவேர்னஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே அவங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம், ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாருமே தேட்டருக்கு வந்து படத்தை பார்க்கணும், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். 25th மறக்காமல் தேட்டருக்கு வந்துட்டு அந்தேல் நாட்கள் பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அண்ட் டு ஆல் டீம். My name is Selva Kumar. I am a CEO and head of production. இது நம்ம இந்த ப்ரொடக்ஷனே வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுமாரி நிறைய படங்கள் வரப்போகுது. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு நிறைய கொடுக்க போகிறோம். இதுலேயே நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா ஹீரோ, ஹீரோயின், மியூசிக் டைரக்டர் எல்லாமே புதுசு. ஸோ எங்களுடைய மூவிஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அவேர்னஸ் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கும். இந்த படத்தை பொறுத்த மட்டும் இதில் மெசேஜஸ் இஸ் தேர். லைக் ஒன் இஸ் அவேர்னஸ், அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் அபவுட் த ஃபெய்த் அண்ட் லவ் எல்லாமே இதில் இருக்குது.
அதேமாரி எல்லோரும் தியேட்டருக்கு வரணும். ப்ளஸ் வி ஹவ் காட் லாட் ஆஃப் குட் சப்போர்ட், எக்ஸிஸ்டன்ஸ் சப்போர்ட். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட்ஸ், இப்போ நிறைய ஃபெஸ்டிவல் சீசன் வரதுனால ஹாலிடேஸ் இருக்குது. எல்லோரும் தியேட்டருக்கு வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு க்ரோ அண்ட் மேக் எவ்ரிபடி டு க்ரோ. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் அந்த நாட்கள் படத்தோட கேமராமேன். இந்த படம் வந்து எல்லாருக்கும் வணக்கம். நான் அந்த நாட்கள் படத்தோட கேமராமேன். இந்த படம் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து செம்ம ஒரு ட்ரீட் மாதிரி தான். எங்களுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமாக கொலாஜாக பண்ணியிருக்கோம். என்ன தான் புதுசாக இருந்தாலும், ஆர்டிஸ்ட் எல்லோரும் புதுசாக இருந்தாலும் எந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ணி கொடுத்தது வந்து பெஸ்கே ஸ்டுடியோ தான். ஸோ அவங்க வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஓவராலாக எல்லா குவாலிட்டி எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் நல்லபடியாக ஷூட் பண்ணோம். ஸோ எங்களோட ஒர்க் பண்ண டீம் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் இந்த படத்தோட ஸ்டன் மாஸ்டர் ராகேஷ். இதுக்கு வாய்ப்பளித்த பெஸ்கே ஸ்டுடியோவுக்கும் நம்ம சச்சின் டைரக்டர் சாருக்கும் நன்றி. இது புதுசாக ஒரு நல்ல ஸ்கிரிப்டு. இதுக்கு வந்து பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணது நம்ம ஹீரோயினும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க இந்த படத்துக்கு. வாய்ப்பளித்ததுக்கு நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். சீக்கிரம் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்டு. தேங்க்ஸ். இறைவனுக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டிகே தினேஷ்குமார். இந்த படத்தில் நான் ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த நாட்கள் படத்தில் வந்து ஃபஸ்ட்டு அந்த பெஸ்டிகா ஸ்டுடியோ வந்து படம் பண்ணுறாங்க. படம் ஃபுல்லாகவே செட்டாகவே போட்டாங்க. ஹீரோ வீடு, அப்புறம் 300 வருஷம் வீடு, அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனு, அட்வொகேட் ஆஃபீஸு, 300 வருஷம் வந்துட்டு ஃபுல்லாகவே நாங்கள் லைட்டாக கொஞ்சம் அந்த க்ரீனிஷாக இருக்கிற மேட்ரு மட்டும் லைட்டாக சிஜி அந்த மாதிரி பண்ணாங்க. மற்றபடி எல்லாமே ஓவரால் செட்டு தான் படம். ஃபஸ்ட்டு படம் ஃபுல்லாகவே செட்டுன்றதுனால அவங்க எந்த இதுவுமே டிமாண்டும் பண்ணல. நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு வந்து படத்துக்கான குவாலிட்டி வந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக எங்களை அலோவ் பண்ணாங்க. ஸோ இந்த படமும் வந்து ஒரு பெரிய படத்துக்கான மாதம் அந்த குவாலிட்டி எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஸோ நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணி தான் நல்லாயிருக்கும். அதேமாதிரி படத்தில் வந்துட்டு ஒரு தண்ணி அடிக்கிற சீனோ, சிகரெட் பிடிக்கிற சீனோ, நெகட்டிவாக எதுவுமே இல்லாமல் இப்போ வந்து எவ்வளோ பாசிட்டிவாக ஒரு படம் பண்ண முடியுமோ ஒரு நல்ல கண்டென்ட்டை வச்சு பயங்கரமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணினா இந்த கம்பெனி இன்னும் நிறைய புது ஆட்களை வந்து அறிமுகப்படுத்துவாங்க. கண்டென்ட் ரீதியாக படங்கள் கிடைக்கும். சினிமாவும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். வாய்ப்பளித்த நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. வணக்கம். மாலினி. இந்த படத்துக்கு காஸ்டியூம் பண்ணியிருக்கேன். பெஸ்கே ஸ்டுடியோஸ் இந்த படத்தில் வந்து நிறைய நியூ ஃபேஸஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, கேஸ்டிங் வைஸ் அண்ட் டெக்னீஷியன் வைஸ். ஸோ இந்த படத்தில் ஒரு வெரி குட் கண்டென்ட் இருக்குது. ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ் September 25th. தேங்க்யூ. அனைத்து பத்திரிகை ஊடகங்களுக்கு ரொம்ப வணக்கம். அந்த நாட்கள் பெஸ்கே ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷன் ரொம்ப லெஜெண்டரியான டைட்டில் எங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண பாக்யராஜ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப வித்தியாசமான படம். எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். அந்த உழைச்சோட ரிசல்ட் எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய பொறுப்பு. புது ஹீரோ, புது ஹீரோயின் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த முரளி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் நண்பர் சுந்தரோட படம். ஸோ அவர் இதுக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, எவ்வளோ திங்க் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் வந்து நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக மாறணும். சச்சின் இந்த சின்ன வயசில் ஒரு டைனமிக் மியூசிக் ப்ளேஸ் பண்ணியிருக்காருன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருக்குமே இந்த ஆர்ஆர் பிஜிஎம் பற்றி உங்களுக்கு நல்லாவே நேரம் புரிஞ்சிருக்கும். இன்னும் எஸ்பெஷலி டிஓபி கோபி சார் ரொம்ப சூப்பராக ப்ரிமிஸ் பண்ணியிருக்காரு. இதை நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. September 25th தேட்டருக்கு வருது. ஸோ நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்து எல்லாத்தையும் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தோட எடிட்டர். என் பேர் முத்தமிழன். ஆல்சோ விஎஃப்எக்ஸ் ஆல்சோ நான் தான் பண்ணேன். இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது அப்புறமா தான் ஜாயின் பண்ணேன். இதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது வந்து பெஸ்கே ஸ்டுடியோஸ் திரு முரளி கபீர்தாஸ் அவர்களுக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இயக்குனர், மியூசிக் டைரக்டர், ஹீரோயினி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். இந்த படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள்லாம் இதை ப்ரொமோட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ இதை கொண்டு போய் சேருங்க எல்லாத்துக்கிட்டையும். தேங்க்ஸ். என்னுடைய குருநாதருக்கு வந்து 2 மணி நேரம், கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் கதையை நான் நரேட் பண்ணினேன்.
அவருக்கு சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒன்று. இன்னொன்று கதைக்கு வந்து கரெக்டான ஆப்டாக வந்து அந்த 7 நாட்கள் வந்து கரெக்டாக சூட் ஆகணும் அப்படிங்கிறது தான் சூட் ஆகுறது ஃபீல் பண்ணேன். அதை சொன்ன சார்கிட்ட எங்கள்கிட்ட அதை ஒத்துக்கிட்டாங்க. அதான் அப்படி கிடைச்சது. வந்து மருந்தே கிடையாது, இங்கே ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க இருக்கா இல்லை வந்து சும்மா புனையப்பட்டது? டியர் ஃப்ரெண்ட், கைண்ட் ஹம்பிள் ரெக்வெஸ்ட், சஸ்பென்ஸ் மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப் டு 25th வரைக்கும். சார் டேரக்டர் சார், இப்போ ஒரு மருந்து வந்து எவ்வளோ பெரிய மருந்தாலும் எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா அது குப்பையில் போட்டுருக்கலாம். அதால் மருந்து நோயை குணப்படுத்த முடியாது, புது நோயை உருவாக்க முடியாது. இப்போ எக்ஸ்பைரி ஆன ஒரு மருந்து எப்படி ஒரு புதிய நோயை உண்டாகும்? எப்படி சார்? எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா அந்த மருந்து குப்பையில் போட்டுறது வேஸ்ட். நோயை வந்து உருவாக்க முடியாது, நோயை தடுக்க முடியாது, அதுக்கு வேலையும் கிடையாது. இல்லை நாய் கடிச்சிட்டு இருக்கானே, அதனால நோய் போட்ட மருந்து எக்ஸ்பைரி ஆன மருந்து. அப்போ அது வேலை செய்யாது இல்லை, அந்த மருந்து வேலை செய்யலன்னா என்ன ஆகும்? ரியாக்ஷன் பண்ணாது. அது எப்படி அப்போ மருந்து சாப்பிட்றதுக்கு பிரயோஜனமே இல்லை. அப்படி கிடையாது, நோய் வந்து நோய் வராதுங்க. அப்படி நாய் கடிச்சனால தான் நோய் வந்திருக்கு. இல்லை சொல்லுங்க. சயின்ஸு யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அது ஒரு மூட நம்பிக்கையாக கண்ணு பார்த்தோன்னே செத்துருவேங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லுங்க. இது ஒரு ஃபிக்ஷன் சார். இது நிறைய படத்தில் அது வந்துருக்கு சார். விஜய் படத்தில் கூட தான் வந்து டக்குன்னு கண்ணை பார்த்தா சாவர மாதிரிலாம் வரும், அது மாதிரி வச்சுருக்கீங்களா? இல்லை, ப்ரிடிக்ஷனை பேஸ் பண்ணி வந்து நிறைய படங்கள் வந்திருக்கு. இங்கிலீஷ் மூவிஸ்லேருந்து எல்லாமே வந்திருக்கு. ப்ரிடிக்ஷனை பேஸ் பண்ணி நான் ஒரு ஆங்கிளில் சொல்லியிருக்கிறேன். முரளி சார் சார் ஒரு சார் இப்போதான் இந்த ரேபிஸ் நோயெல்லாம் வந்துருக்கு, நாய்க்கடி பிரச்சனை போயிருக்கு. ஸோ அதனால தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்களா? ஏன்னா இப்போ போட்டால் நல்லா பீக்கில் போகுன்ட்டு. அது மாதிரி இல்லை சார், அது மாதிரி இல்லை. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியை வந்து பிஃபோர் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் எழுதின சப்ஜெக்ட்டு. ஸோ அதை மெருகேற்றி அதை வந்து ஷூட் பண்ணி எல்லாம் முடிச்சு இது பண்ணும்பொழுது இந்த டைம் வந்து ஒரு கோஇன்சிடென்டெல்லாம் வந்து அமைச்சிருக்கு. வாண்டட்டாக நம்ம அதை பண்ணலை, ஒரு கோஇன்சிடென்ட்டாக வந்து அமைச்சிருக்கு. ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி அமைச்சிருக்கு. சார், நீங்கள் ஃபஸ்ட்டு படம் அவேர்னஸ் படமாக தான் எடுப்பீங்களா பெஸ்ட்டாக, அல்லது கமர்ஷியலாக இதே மாதிரி படம்? இது வந்து அவேர்னஸ் மட்டும் கிடையாது, பக்கா கமர்ஷியல் படம். நாங்கள் வந்து ஒன்லி கமர்ஷியல் படம் தான் எடுப்போம், அதில் டவுட்டே இல்லை. அதே மாதிரி இன்னொரு இது வந்து நியூ கமர்ஸ்க்கு நிறைய சான்ஸ் கொடுப்போம். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூ கமர்ஸ் தான். ஸ்டண்ட் டீம்லேருந்து காஸ்டியூம் ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் டிஓபி எல்லாமே, எக்ஸப்ட் ஃபியூ பீப்புள் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ் எல்லாம், மற்ற எல்லாமே நியூ தான். இது கமர்ஷியல் படம். நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு அதுதான். சார், இது மாதிரி கம்பெனிங்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா செகண்ட் படத்தில் வந்து பெரிய ஹீரோ தேடி போவாங்க. நீங்கள் தொடர்ச்சியாக வந்து சின்ன ஹீரோ, சின்ன டேரக்டர் அது மாதிரி ஃப்ரெஷர்ஸாக யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை பெருசாக போகிறீங்களா? ரெண்டும் இருக்கும். அதாவது இப்போ ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். ஒன்று வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராஜெக்டில் வந்து ஆல்ரெடி ஒரு ஹிட்டான ஹீரோ தான் போட்டிருக்கோம். பட் பேரலாக வந்து மிடில் லெவல் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுற ஃப்ரெஷர்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணும். அது டெஃபினட்டாக எப்போவுமே ரெண்டுமே இருக்கும். ஆனால் மெஜாரிட்டி வந்து நியூ கமர்ஸ் தான் இருக்கும். பெஸ்ட் காஸ்ட் ஸ்டுடியோ இப்போ அங்கே டேக் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், உங்களுக்கு தான் அது. ஆமாம். இப்போ அதுக்கு ப்ரொடியூசருக்கு என்ன வசதிகள் வந்து நீங்கள் ஆஸ் அ ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்க்கா அந்த நீங்கள் அங்கே வந்து எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நல்ல பார்க்கிங், கம்ப்ளீட்லி ஏசி, நல்ல ஹை ரூஃப் இருக்குது அங்கே. அப்புறம் நல்ல வெல் க்ளீன், வெல் மெயின்டைன்ட், பவர் காஸ்ட் எல்லாருக்கும் வரவங்களுக்கு நல்ல பவர் காஸ்ட்டு, ஒர்க் பண்ணுறதுக்கே ஒரு நல்ல ஆம்பியன்ஸ், நல்ல அட்மாஸ்பியர் இருக்கும். அதேமாதிரி எல்லாமே வந்து ரொம்ப கிட்ட, இன்றைக்கி இருக்கிறதே ரொம்ப கிட்ட அதுதான். ஸோ எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்றைக்கி எல்லாமே ஆல்மோஸ்ட் நிறைய படங்க அங்கே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு லாஸ்ட் 10 வருஷமாக பண்ணுறாங்க, இப்போயும் நல்லா பண்ணுறாங்க. சார், ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் வந்து நிறைய ஆக்ஷன்லாம் நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 பேர் இறந்து பேர் இருக்காங்க. ஸோ உங்கள் கம்பெனியில் அது மாதிரி ஏதாவது இன்சூரன்ஸ் மாதிரி ஏதாவது போடுவீங்களா, இல்லை ஸ்டார்ட் பண்ணி பண்ணுவீங்களா? கம்பெனிக்கு ஆல்ரெடி இன்சூரன்ஸ் எடுத்துருக்கோம். பீப்புள் பற்றி பேசின்னு இருக்கோம். அதாவது அவங்களுக்கு சேர்ந்த மாதிரி பிளான் பண்ணுறோம். ப்ரிகாஷன் என்ன இருக்கா? இருக்கு. அதே மாதிரி அங்கே வந்து நாங்கள் வந்து சேஃப்டி ஹையர் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுறோம். அதாவது பர்டிகுலராக ரிஸ்கி ஏரியாலலாம் வந்து கம்பல்சரி அந்த சேஃப்டி ரோப் கட்டிட்டு தான் ஒர்க் பண்ணுறது கண்டிஷன் அது. ஸோ அதை நாங்களும் க்ளோஸாக மானிட்டர் பண்ணோம். ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான எல்லா ப்ரிவென்ஷன் ஆக்டிவிட்டீஸும் எடுக்கும். இன்சூரன்ஸ் நீங்கள் சொன்ன விஷயம் அதையும் கன்சிடரேஷனில் இருக்குது, அதையும் பிளான் பண்ணணும். சார், படம் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ப்ரோமோ வீடியோஸ் போட்டிருந்தீங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ அது எங்களுக்காக ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா இந்த பப்ளிக் நம்பர் போடுற ஐடியா சார்? பப்ளிக்காக எல்லாமே பண்ணதெல்லாம் கேரக்டர், படத்தை கேரக்டர் எது கொண்டு வந்தீங்க? அது வந்து ஓகே, சம்திங் ஒரு இன்னோவேட்டிவாக பண்ணணுன்னு பிளான் பண்ணோம். ஸோ இந்த டீமுக்கு சொன்ன உடனே அவங்க ஒரு 2 டேஸில் பிளான் பண்ணாங்க. அதில் படம் ப்ரொமோவும் இருக்குது, ப்ளஸ் அதை பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோவாக இருக்குது. அதனால் அதை பிளான் பண்ணோம்.
நல்லா நடிச்சிருக்கீங்க. ஹீரோ அப்படியே உள்ள சொல்லுவாங்க. இந்த நாய்க்கடி தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருக்கு. சஸ்பென்ஸ் த்ரில்லர் நல்லா நடிச்சிருந்தீங்க. கிளைமேக்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இதெல்லாம் இருக்கு. நாங்களாம் நைட் போனோம்னா பைக்கை தொட்டு கிடைக்கும். நாங்கள் வந்து அதுக்கு எதிராக இருக்கும். நாயெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். நீங்க என்ன சொல்றீங்க, உங்க கருத்து? நான் எதிராக இருக்கேன் அப்படின்னு என் வீட்லேயும் டாக் இருக்கு. ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ப்ளஸ் அஃப்கோர்ஸ் அதில் சார் லாஸ்ட்டாக தேர் இஸ் அதுக்கான ப்ரிகாஷன்ஸும் இருக்கு இல்லையா. டாக்ஸுக்கு வந்துட்டு அந்த பேர்த் ஸ்டாப் ஐ மீன் லிமிட் பண்ணுறதுக்கான ப்ரிகாஷன்ஸ் இருக்குது. அது வந்துட்டு ஃபாலோ பண்ணாலே இட் வில் பி குட். ஏன்னா நானும் பெட்டு வளர்க்குறேன். ஸோ ஐம் நாட் அப்போஸ் ஆல்சோ ஐம் நாட் பெட்டு வளர்க்கீங்க. நீங்கள் காரில் போகிறீங்க, பைக்கில் போகிறோம், நாங்கள் தானே பாதிக்கப்பட்டோம். அது கடிச்சின்னா எவ்வளோ பாதிப்புன்னு இந்த படம் தெரியுது. கரெக்ட் தான் சார், கரெக்ட் தான். ரேபிஸ் சென்டர் வந்து மெட்ராஸில் இருக்குது. நாய் கடிச்சு இருக்கலாம். எப்படி பார்த்தா நீங்களும் அவ்வளோ பரிதாபமாக இருக்கும். அவங்க நிலைமை பார்த்தா அவ்வளோ அசிங்கமாக இருக்கும். நீங்கள் அதை ஒரு பண்ணிருக்கீங்க. அது எப்படி நீங்கள் பார்த்து சார் ஆக்சுவலாக அதில் நடிச்சதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி என் வீட்லேயே டாக் இருக்குது. அது நடிச்சதுக்கப்புறம் அதோட இம்பேக்ட் வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருந்துச்சு. பிகாஸ் நம்ம வீட்லேயே டாக் இருக்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது சீரியஸாகவே. ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக போகாதீங்க, அவ்வளோ இதாக பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. பட் சம்டைம்ஸ் நம்மளுமே அதை நம்புகிற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த படத்தில் நடிச்சனால கொஞ்சம் மாதத்துக்கு எனக்கு ரொம்பவுமே பயமாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக சொல்ல போனால். பட் யா அந்த மாதிரி பேஷண்ட் ஏதாவது பார்த்தீங்களா, நேரில் பார்த்தீங்களா? இல்லை ஆக்சுவலாக நிறையா நாங்கள் வீடியோஸில் பார்த்தோம். ப்ளஸ் நிறையா டாக்குமெண்ட்ரி எல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி நேரில் போய் அந்த மாதிரி அந்த மாதிரி கிளைமேக்ஸ் கடிச்சுன்னு சொல்லலை. மற்ற ஹீரோயின்லாம் நடிக்க ரொம்ப யோசிப்பாங்க, இந்த கதையை வேணான்றுவாங்க. எப்படி இவ்வளோ தைரியமாக இருந்துச்சு சார்? பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தானே சார் ஆர்டிஸ்டாக இருக்கும். ஸோ அதுக்கான இடத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே ஆக்சுவலாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு. ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் படத்துலேயே இந்த மாதிரி ஆக்டிங்க்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரியலி ஐம் பிளெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் டு தி ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்டர். தமிழ் நல்லா இருந்துச்சு. தமிழ் ஆரம்பிச்சு. ஆமாம், பச்சை தமிழ் தான், கோயம்புத்தூர் தமிழ். ஹீரோ நீங்கள்? ஆமாம், நீங்கள் தமிழா? ஆந்திரா. ஆனால் படத்தில் சொன்ன மாதிரி சயின்டிஃபிக்கலாக நம்ம வந்து மெடிசன்லாம் இருக்குது. நீங்கள் வேறு ஏதோ ஒரு மெடிசன்லாம் குணக்க முடியும் காமிச்சிங்க. இந்த மாதிரிலாம் ஒரு போலி வைத்தியர்கள், நாட்டு வைத்தியர்கள்லாம் இந்த படம் பார்த்துட்டு இது மாதிரிலாம் இதாக மாட்டாங்களா? அது சார் ஆக்சுவலாக போலி வைத்தியர்னு கிடையாது. ஆக்சுவலாக டாக் கடிச்சிருச்சு. பட் போட்ட வேக்சின் இட் வாஸ் நாட் இது. கிளைமேக்ஸில் ஒரு தீர்வு சொல்றீங்க, நாட்டு மருந்து இந்த மாதிரி ஆயுர்வேதத்தில் தீர்க்க முடியுங்க. எனக்கு தெரியும் அப்படி மெடிசனில் கிடையாது. இல்லை அது வந்து என்னென்னா இல்லை பொதுவாகவே வந்து நம்மளுடைய இந்தியாவில் மூலிகைகளை வச்சு எவ்வளோ நோய்களை குணப்படுத்துகிறாங்க. நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயாவது இது மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு மருந்துகள் தயார் பண்ணியிருக்கலாம், குணமாகிட்டு இருக்கலாம், நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அப்படி வந்தால் நல்லது தானே. ஒரு பாசிட்டிவாக நம்ம அதை சொல்கிறோம். ஒரு பாசிட்டிவான சார் நாய் கடிச்ச மாதிரி நல்லா நீங்கள் எடுத்துக்கிட்டாங்க. உங்கள் வாழ்க்கையிலேயோ உங்கள் தெரிஞ்சவங்க வாழ்க்கையிலே நடக்குதா? இல்லை கதையை எப்படி செலக்ட் பண்ணீங்க? 10 வருஷம் முன்னாடி இல்லை இந்த கதை வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி கேள்விப்பட்டது தான். சில விஷயங்கள் வந்து நம்ம நாயோட இந்த எக்ஸ்பீரி ஆனதெல்லாம் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். அது மைண்டில் இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் அந்த கதையை நான் ரெடி பண்ணேன் நான். ஸோ அதை மெருகேற்றி இப்போத்த ட்ரெண்ட் படி எல்லாருமே பார்க்குற மாதிரி ஒரு அவேர்னஸோடு இருக்கணும், சினிமாட்டிக்காகவும் இருக்கணும், ரசிக்கிற மாதிரி இருக்கணும், ஃபேமிலியோடு பார்க்கணும், ஒரு லவ் ஸ்டோரியில் அதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்படி தான் அந்த ஒரு பியூட்டிஃபுல் தெருநாய் வந்து கொலை பண்ணணுங்க. இந்த சாகடிக்கணும். நீங்கள் நாயை பற்றி எடுத்துறீங்க. நீங்கள் 2 பேரும் என்ன சொல்கிறீங்க? தெருநாய் இருக்கலாமா வேண்டாமா? சார் பர்த் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கலாம் சார். பர்த் கண்ட்ரோல் பண்ணலாம் வித் வேக்சின். இல்லை பர்த் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு கண்ட்ரோல் மெஷர்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் டைரக்டர் படம் பார்த்தாரா, என்ன சொன்னார்? இல்லை சாருக்கு கொஞ்சம் டைம் இல்லை. ஒரு 2 டேஸில் பார்த்தேன் சார். அதனால் நான் மேபி நாளைக்கு பார்த்துக்கலாம். இஸ் நாட் வெல் ஆக்சுவலி. கொஞ்சம் தேங்க்யூ.